உங்களுக்குள்ள தேவனுடைய வாழ்வு இருக்கிறது. நீங்க ஜெபித்து வாங்க வேண்டிய இடத்தில் அவர் வைக்கவில்லை. ஜெபம் தவறு என்று நான் சொல்லவில்லை. அதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். ஜெபம் தேவை. ஜெபம் ஒரு இன்றியமையாத ஒரு முக்கியமான ஒரு இடம். ஆனா அவர் சிலுவையில கொடுத்த ஒன்றை நீங்க ஜெபித்து வாங்க அவசியம் இல்லை. அதை நீங்கள் அறிந்து கொண்டு விசுவாசித்து நன்றி சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துலதான் அவர் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்வே உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவரோடு நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது அவர் உங்களிலும் நீங்கள் அவரிலும் நிலைத்திருக்கிறதுங்கிறது அவருடைய வார்த்தைய உங்க சிந்தனைகள்ல நீங்க தரித்து கொள்வது, தியானிக்கிறது, சத்தியத்தை அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யார், உங்க ஆவிக்குரிய அடையாளம் என்ன, உங்களுக்குள் அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய நோக்கம் என்ன, அவர் சித்தம் என்ன, என்ன நோக்கத்துக்காக உங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். இத உங்க சிந்தனைகள்ல நீங்க தியானிக்க அந்த உங்க சிந்தனைகளை நீங்க தரித்து கொள்ளும் பொழுது அவரோடு நீங்க இணைந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவரோடு இணைந்திருக்க உங்களில் உள்ள அவருடைய ஜீவன் கனியாக வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.